ஜீவன் நீர்தானே, என் சுவாசம் நீர்தானே இயேசுவே. என் தேவன் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் சுவாசம் நீர்தானே இயேசுவே. என் தேவனை உம்மை பாடுவேன், என் தேவனை உம்மை போற்றுவேன், என் தேவனை உம்மை ஆராதிப்பேன் என்றும். என் தேவனை உம்மை பாடுவேன், என் தேவனை உம்மை போற்றுவேன், என் தேவனை உம்மை ஆராதிப்பேன் என்றும். நீரருளின வெளிச்சத்தான் நான் இருளை கடந்தே, நீர் தந்த வார்த்தையால் நான் பிழைத்து கொண்டே. நீரருளின வெளிச்சத்தான் நான் இருளை கடந்தே, நீர் தந்த வார்த்தையால் நான் பிழைத்து கொண்டே. நீர் एक विंग इसको बोलते हैं। ऐसे ऑल टुगेदर 7 विंग्स को सेंट्रल टावर के साथ जोड़ने के बाद इन सातों पे जाने का रास्ता जो सिर्फ एक ही दी गई। मतलब अगर किसी को अंदर जाना होगा तो यहाँ से चलते हुए जाएंगे टावर, वहाँ से कनेक्टिविटी थी जिसके थ्रू हर विंग्स पे जाने का रास्ता दिया गया, अदरवाइज कैसे कोई रास्ता नहीं। ये जो आप लोग देख रहे हैं ना, एक विंग का सामने के हिस्सा, और अगर इस पे ध्यान देंगे देखिए इसका पीछे के हिस्सा है। अगर कोई भी एक कैदी एक रूम में बंद है, एक सेल में बंद है, तो दूसरों के साथ कोई कम्युनिकेट ना कर पाए, बातचीत नहीं कर पाए, उस हिसाब से उन दिनों ब्रिटिश द्वारा इस जेल को बनवाया गया। तो जेल बनते हुए इसके अंदर टोटल 7 विंग्स है, जिसपे 693 सेल्स थी। सेल्स मतलब रूम्स, और हर एक रूम जो है ना, सेल जो है ना, सॉलिटरी कन्फाइनमेंट है, यानी कि एक रूम में एक ही कैदी को रखते थे। उस वक्त तो 7 विंग्स था, लेकिन आज आप लोग यहाँ पे देखोगे सिर्फ 3 विंग्स, जिनमें से ये जो 2 आप लोग देख रहे हैं ना, ये 2 है, इसके पीछे और एक विंग है जो आप लोग ऊपर से देख सकते हैं। तो बाकी के 7 में से 3 विंग्स यहाँ पे है, बाकी 4 विंग्स जो वो टूट चुका है। अब टूटने के बहुत सारे कारण है, जैसे कि अर्थक्वेक जो 1941 का भूकंप சாய்த்தே. உம் அன்பை நினைத்தாலே என் உள்ளம் உருகுதையா, உம் மடியில் தவழ்ந்தாலே என் வாழ்க்கை மாறுதையா. உம் அன்பை நினைத்தாலே என் உள்ளம் உருகுதையா, உம் மடியில் தவழ்ந்தாலே என் வாழ்க்கை மாறுதையா. என் தேவன் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் சுவாசம் பட் தேங்காய் உரிச்ச உடனே இதில் தான் போடுவாங்க. பட் சாயந்தரத்துக்குள்ள 40 பவுண்டுனா 18 கிலோ உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள எடுத்து கொண்டு போய் காமிக்கணும். பட் தேங்காய் உரிச்ச உடனே அந்த வேஸ்டேஜை கூட விடுறாங்கல்ல பிரிட்டிஷ்காரங்க, இதெல்லாம் நினைக்குவாங்க கம்ப்ளீட்டாக தண்ணியில் நினச்சி அந்த தேங்காய் உரிச்ச நார் அடித்து எடுக்கணும். ஒரு நாளைக்கு 4 கிலோ எடுக்கணும். இப்போ தூக்கு மேடைக்கெல்லாம் கவுர் தேவைன்னா இதெல்லாம் அந்த காலத்தில் கவுர் தயார் பண்ணுற மிஷின் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது பிரிட்டிஷ்காரங்க. வச்சு காமிக்கிறாங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு தேங்காய் நார் அடித்து எடுக்கிறது. சாக்கில் நினைச்சு கொண்டு வந்து इसमें अपन देख सकते हैं 5 ही लोगों को लगाते थे और नीचे का ये जो है ये इसे खींचते थे
तो उनके पैर नीचे चले जाता है। ऐसा लोगों को, कैदियों को मारा जाता है। बहुत डेंजर है, देख सकते हैं नीचे वो लोग दिया